அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் மற்றும் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு கிடைத்து விட்டது மக்களே. ஸோ நீங்கள் இப்போ டிஆர்பியோடைய முதுகலை பட்டதாரி தேர்வு எழுதிய தேர்வர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோ வந்து விட்டது. ஸோ முதுகலை உதவியாளர் உடற்கல்வி இயக்குனர் கிரேடு 1 2022 நேரடி ஆட்சேர்ப்பு அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஆட்சேர்ப்பு வாரியம் OMR அடிப்படையிலான தேர்வை நடத்தியது. ஸோ இந்த தேர்வு திட்டத்தின்படி தற்சமயம் 1:1.25 என்ற விகிதத்தில் தகுதி மற்றும் வகுப்புவாத வட்டியலை வெளியிடுகிறதுங்க. ஸோ வகுப்புவாரி திருப்பத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே கட்டணத்தை பெற்றிருந்தால் அத்தகைய அனைத்து விண்ணப்பதாரர்களும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கண்டிப்பாக அழைக்கப்படுவார்கள். ஸோ இதுதான் 1:1.25 இந்த ரேஷியோவில் தாங்க பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னைக்கு 1996 காலி பணியிடங்களுடைய நேரடி அறிவிப்பு 1:1.25 விகிதாச்சாரப்படி மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட இணையதளத்தில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு தங்கள் அனைத்து அசல் சான்றிதழ்கள் பிற ஆவணங்களுடன் அதனை செல்ஃப் அட்டாச்டு காப்பீஸ் ஆளறி சான்றிதழ் சுய விடவ படிவம் கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஸோ நகல்களில் 2 காப்பீஸ் சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு வரணும். சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் ஏதாவது கோரிக்கை இருந்தால் இந்த டிஆர்பி கிரிவலன்ஸில் போயிட்டு நீங்கள் சரிபார்த்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ இறுதி விடைத்தாள்களை நீங்கள் செக் பண்ணணும், ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே செக் பண்ணணும். உங்கள் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் இறுதி விடைத்தாள்களை செக் பண்ணிக்கலாம். தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல போயிட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத எல்லாமே பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எடுத்தா ஸோ இதில் யார் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் டேட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பண்ணுவாங்க. குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு இங்கே பார்த்துக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் 17 மார்க் 16 மார்க்கில் கூட நான் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிஃபைடு இது எல்லாமே குவாலிஃபைடு. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மெயினாக குவாலிஃபைட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கே போக முடியுது. தமிழ் எலிஜிபிலிட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட்டுக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க நமக்கு இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதே மாதிரி பார்ட் பிஏக்கு தனியாக விட்டுருக்காங்க. இப்போ பார்ட் பிக்கு ஸோ இப்போ பார்ட் பியை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைடு இருக்கும். குவாலிஃபைடு இருக்கிறவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படி எல்லாமே பார்த்தீங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 மதிப்பெண்கள் இருந்து 110 மதிப்பெண்கள் மட்டும்தான் இந்த பிஜிடிஆர் போடிய ஹையஸ்ட். ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சான்றிதழ் சரிபார்ப்புக்கு டாக்குமெண்ட்ஸுக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் கிளிக் கேண்டிடேட் ஸோ எவாலுவேஷனுக்கே இல்லாதவங்களும் லிஸ்ட்டும் பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் OMR, டெம்பர்டு OMR பார்கோடு, இன்வேலிட் ஷேடிங்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இஷ்யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்வேலிட் ஷேடிங் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே தெள்ள தெளிவாக உங்களுக்கு எல்லாமே காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? பரிசீலனைக்கப்படாத OMRs இதெல்லாமே இவங்க எல்லாமே டோட்டலாக ரிஜெக்ட் ஆனவங்க. OMRலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கே இவங்கெல்லாம் ரிஜெக்டட் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய விவரம் லிஸ்ட் ஆஃப் சிவிஸ்க்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 124 தான் ஹையஸ்ட் சிவி டன்னு. ஸோ அதே மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 114 தான் ஹையஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துக்கும் அழைக்கப்படுறாங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவி செலக்டட். ஸோ லோயஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 77 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 72 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட இங்கிலீஷ்ல சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் கூட அழைக்கிறாங்க. அதோடைய லிஸ்ட் அவுட் எல்லாமே நமக்கு வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ உடற்கல்வி எடுத்துக்கலாம். உடற்கல்வி
ஹையஸ்ட் 119, லோயஸ்ட் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணட்டன் 68 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு சிபிஎஸ் எல்லாமே இருக்கு. சிபி செல்றவங்க தயவு செய்து கவனத்தோட இருக்க மாதிரி இருக்கு. சிவி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்தணும் அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ள போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் நல்லதாக கூட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ.